أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படி 42வது சூரா அஷ்-ஷூரா 32வது ஆயத்து. இந்த அஷ்ஷூரான கலந்து ஆலோசனை செய்து சூறாவே இருக்கு, கலந்து ஆலோசிச்சுக்கிறோங்க, அதை போட்டு கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறோங்க. இந்த மாதிரி ஒரு ஆயத்து இறங்கி இருக்கின்றது. இதை பற்றி நம்மளோட அபிப்பிராயம் என்ன, இது நம்மளால் செயல்படுத்த முடியுமா முடியாதா, இந்த மாதிரி ஆணை இறங்கிட்டானே, இதை பின்பற்றாட்டி கடுமையான தண்டனையும் சொல்லிட்டானே, இது என்ன செய்கிறது அப்படின்னு பேசிக்கிறது. அவ்வளோதான். அவங்கள்ட்ட போய் மனுஷன்கிட்ட போய் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பேசிடாதீங்க. கலந்து ஆயுதமாக இறங்கி இருக்குது, சரி எல்லாம் செஞ்சு நம்ம சிந்திப்போம் இதை அப்படின்ட்டு முடிவு போகிறோம். இதை ஓதுகின்ற முறை. 42வது சூரா 32வது ஆயத்து. இன்னும் மலைகளைப் போல் கடலில் செல்பவையும் அவனுடைய உண்மைகளில் உள்ளவையாகும். இன்னும் மலைகளை போல் கடலில் செல்வதை, கப்பல் அப்பவே நல்ல உயரமான பெரிய கப்பல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் என்ன புரிஞ்சுன்னு கேட்டால், நல்ல உயரமான கப்பல்கள் அப்பவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மலைகள் போல் உயரமான கப்பல்களை கடலில் செல்லுது, அது அல்லாஹ்வுடைய மற்ற ஆயத்துக்கள் உண்மையில் உண்டாகும். 33 31 படிக்கணும் சார். போன தடவை 30 வரையும் தான் நிறுத்தணும். அப்படியா சார்? 30 படிக்கணும். 40 to 31. சரி, 40 to 31. இன்னும் நீங்கள் பூமியில் அவனை இயலாமல் ஆக்குபவர்கள் இல்லை. நீங்க இந்த பூமியில் அவனை ஒரு காலம் ஜெயிக்க முடியாது, அவனை எதிர்த்து எந்த காரியத்தையும் நீ செய்திட முடியாது, ஒரு அணு அளவு நீ அவனை எதிர்த்து செஞ்சிட முடியாது. மேலும் உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர பாதுகாவலனோ உதவி புரிபவனோ இல்லை. இப்படி அல்லாஹ் நமக்கு சொல்றான், இன்னும் உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர பாதுகாவலனோ உதவியாளோ கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது பொய்ன்னு சொல்றதுக்கு யாரும் வரல, இது உண்மைன்னு சொல்வதற்கு யாரும் நிரூபிக்க யாரும் வரல. ஆமாம், அல்லாஹ் உண்மைதான் சொல்லுகிறான் என்று யாரா நிரூபித்ததுண்டா? அந்த குர்ஆன் ஓதக்கூடிய மக்களை கேட்கின்றேன், என்னைக்கா நிரூபிச்சுக்கிறீங்களா? ஆமாம், அல்லாஹ் உண்மைதான் என்று நிரூபிச்சுக்கிறீங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை நிரூபிச்சுக்கிறீங்களா? நிரூபிப்பதற்கு உள்ள அறிவையும் ஞானத்தையும் அல்லாஹ் தந்துருக்கானா? சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அல்லாஹ் உண்மைதான் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? அது மக்கள் கேட்ட, என்ன செஞ்சு காட்டுற பார்க்கலாம் கேட்டுருவாங்க, கேட்டுருவாங்க என்ன உதவி செஞ்சான் சொல்லி காட்டுன்னு கேட்டான், என்ன சொல்லி கேட்போம்? நீ அல்லாஹ் சொல்கிற, சரி என்ன செஞ்ச, என்ன உனக்கு என்ன உதவி செஞ்சாங்க, என்ன பாதுகாத்தான் உனக்கு, நீ ஒரு கஷ்டத்தான் இருக்கிற, உதவி செய்வனும் பாதுகாப்பா அவனை தவிர யாருன்னு சொல்றியா இருப்பா? நீ என்னப்பா நீ இந்த கஷ்டத்தான ஒரு கண்ணை பார்த்தா இருக்கிறேன், நிறைய பேர் கஷ்டத்தான் இருக்கிறீங்க, ஏன் எல்லாம் யாரும் உதவி செய்யலை அப்படின்னு ஒருத்தர் கேட்க வச்சுக்கிறீங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? படி. 32. இன்னும் மலைகளைப் போல் கடலில் செல்பவையும் அவனுடைய உண்மைகளில் உள்ளவை ஆகும். 33. அவன் விரும்பினால் காற்றை அமர்த்தி விடுகிறான், அதனால் அவை மேற்பரப்பில் அசைவற்று கிடக்கும். நிச்சயமாக இதில் பொறுமையாளர் நன்றி செலுத்துவோர் யாவருக்கும் உண்மைகள் இருக்கின்றன. இப்போ பார்த்துப்பேன், காற்றே இல்லைப்பா, ஒரு மரம் இலைப்போ அசையிலப்பா, நீ எல்லாம் சொல்லியிருப்பீங்க, கசு வேத்து ஓடுது, ஒரு காற்றே இல்லை பார்த்துவேன். அவனே நிப்பாட்டுறான். என்ன காரணத்திற்காக அந்த காற்று அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் என்ன காரணத்திற்காக அந்த காற்று அப்படியே நிலைபெற செய்திருக்கிறான், ஆளாமல் அசையாக எடுத்துக்கிறான? என்ன காரணம்? இதெல்லாம் இந்த பூமியை வானங்களை உங்களை வாழ வைப்பதற்கு ஒரு தேவையான ஒரு செயல். அந்த ஒரு நிமிஷமோ 10 நிமிஷமோ நீ இப்போ காற்றே இல்லைப்பா, ஒரே புழுக்கமாக இருப்பா சொல்கிறீங்களே, உங்கள் நன்மைக்காக இந்த வேலை செயல்படுத்தப்படுகிறது. இது ஒரு சயின்ஸ், இது மகத்தான சயின்ஸ். இதன் மூலமாக உங்களோட உடல் வேகமாக வேலை செய்யுது, பக்குவப்படுத்துது. ஏதோ ஒரு காரணத்திற்காக, நன்மையான காரணத்திற்காக இவ்வாறு காற்றை அமர்த்தி விடுகின்றான்.
தக்குவா உடையவர்களுக்கு இது என்ன அர்த்தம், என்ன காரணம் என்பதை விளங்கிக் கொள்வார்கள். புரிஞ்சதோ? தக்குவாவுடைய ஒருத்தன் கிடையாது, அதனால காற்று இல்லைப்பா வேக்குதுப்பா உடம்பெல்லாம் வேர்த்து வர சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அறிவுள்ளவனுக்கு தெரியும் என்ன காரணத்திற்காக இது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு காரணம் இல்லாமல் இது நடக்காது, அவ்வளவும் ஒரு காரண அடிப்படையில் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வார்கள் தக்குவா உடையவர்கள். இந்த ஆயத்து ஞானம் நிறைந்த ஆயத்து. ஞானம் என்றால் உங்கள் சயின்ஸை விட மிக உயர்ந்த விஷயம் ஞானம். ஹக்கீம், இப்போ சொல்லுங்க பார்ப்போம், இதில் ஒரு சயின்ஸ் உண்மை ஒன்று அடங்கியிருக்குது. அன்னைக்கே அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த கடல் நீரெல்லாம் ஏன் உப்பாக படைத்திருக்கான்னு கேட்ட மாட்டேன். இந்த கடல் நீரெல்லாம் என்ன காரணம் உப்பாக எல்லாத்தையும் படிச்சிருக்கலாமே, தண்ணியை கஷ்டமே மக்கள் வந்திருக்காத, என்ன காரணத்துக்கா அவ்வளோ தண்ணியை படைச்சி 80% வாட்டர் இந்த பூமியில், 20% லேண்டு, தரை 20%, 80% தண்ணீர், ஏன் உப்பாக படித்தான் கேள்வி கேட்டு என்ன காரணத்தை கேட்டு அதுக்கு சிந்திச்சு ஒன்றும் பதில் சொல்லல. சிந்திச்சு பாருங்க என்ன காரணம். இப்படியாக ஒவ்வொரு செயலும் ஒரு நன்மையை பொறுத்து தான் நடக்கின்றது தவிர உங்களுக்கு தீமை செய்வதற்காக அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், அறிவுடையவர்களுக்கு என்ன சொல்றான், இதில் பொறுமையாளர் நன்றி செலுத்துவோர் யாவருக்கும் உண்மைகள் இருக்கின்றன. இந்த பொறுமையாளர் யாருக்கு முடியும்? அல்லாஹ் யாருக்கு பொறுமையை கற்றுத் தருகின்றானோ அவர் மட்டும்தான் பொறுமையாக இருக்க முடியும். அவர் மட்டும்தான் அறிந்து கொள்ள என்ன காரணத்துக்காக காற்று அப்படி நிற்குது. எவர் நன்றி செலுத்துகின்றாரோ, அல்லாஹ் நன்றி செலுத்துகின்றாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன காரணத்துக்காக காற்று இவ்வாறு நிறுத்தப்படுகிறது, அசைவில்லாமல் நிறுத்தப்படுகிறது என்பது அவர் மட்டும்தான். இந்த 2 பேர் தான் தெரியும். இன்னும் 2 இதை நம்ம அடையணும், அந்த 2 பாக்கியத்தை நம்ம அடைய வேண்டும். 34 அல்லது அவர்கள் சம்பாதித்த காரணத்தினால் அவற்றை அவன் மூழ்கடிக்க செய்து விடுவான், மேலும் அவன் பெரும்பாலானவற்றை மன்னித்தருள்கின்றான். பெரும்பாலானவற்றை மன்னித்து கொண்டிருப்பதனால்தான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய விரோதிகள் அனைவரும் சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டம் போட்டு வரட்டும், நாளைக்கு நம்ம முன்னா நிற்க போகிறாங்க, என்ன ஆட்டமோ பாட்டமோ ஆடிட்டு பாடிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சரி மன்னிச்சுட்டு அவன் பொறுமையாக இருக்கிறான். ஒரு காலத்தை நீ மௌத்தாக போகிற, ஒரு காலத்தில் உலகமே அழிய போகுது, அன்னைக்கு எல்லோரும் வைக்க போகிறீங்க, அன்னைக்குள்ள கூலி எல்லாம் வாங்கிக்கிறோங்க. அதுக்கு அல்லாஹ் மன்னிச்சு சில மன்னிக்கிறான், நிறைய பேர் மன்னிக்கிறான், 1-2 பேரை பிடிக்கிறான். இந்த மாதிரி போயிட்டு உலகம் கண்ணு முன்னா பார்த்தா இருக்கிறோம், நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். 35 அன்றியும் நம்முடைய வசனங்களை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருப்போர் அவர்களுக்கு புகலிடம் ஏதும் இல்லை என்பதை அறிவார்கள். நம்ம வசனத்தை பற்றி தர்க்கம் பண்ணுறாங்க, ஏதாவது பொய் தப்பு அப்படிலாம் பண்ணுறாங்க, அவருக்கு புகழ் தங்கிறது வரை கிடையாது. நாளைக்கு வசம் எல்லாரும் மாட்ட போகிறீங்க. இந்த மாதிரி அநியாயம் எல்லா வசனங்களில் கேலி பண்ணி தர்க்கம் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. நாளைக்கு ஒரு நாள் எல்லாரும் மாட்ட தான் போகிறீங்க. 36 ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் சுகங்களே ஆகும். நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையே முற்றிலும் நம்பி இருப்பவர்களுக்கு அல்லாவிடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதும் ஆகும். 37 அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்து கொண்டு தாம் கோபம் அடையும் பொழுது மன்னிப்பார்கள். 38 இன்னும் தங்கள் இறைவன் கட்டளைகளை ஏற்று சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். அன்றியும் தம் காரியங்களை தம்மிடையே கலந்தாலோசித்துக் கொள்வார்கள். தங்கள் காரியங்களை தங்களிடையே மூமின்களுக்கிடையே ஆலோசனை செய்து கொள்வார். நாம் அவர்களுக்கு அளித்தவற்றில் இருந்து செலவு செய்வார்கள். நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சதக்கான்னு ஒன்று இருக்குது, அது நம்ம செய்ய தான தர்மங்கள். ஜக்காத்துன்னு ஒன்று இருக்குது, இது நீ சம்பாதிச்ச பொருள் கிடையாது. சொல்கிறேன், புது விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. சதக்கா என்பது நீ இந்த உலகத்தில் ஆடி ஓடி பாடி சம்பாதிக்கிறிய அந்த சம்பாதிச்சு. ஜக்காத் என்பது நீ சம்பாதிக்க முடியாது, அல்லாஹ் அவனுக்கு தருவான். அது என்னென்ன தெரியாது, எவனும் வாங்கினதும் கிடையாது. ஜக்காத்தை அல்லாஹ்ட்டேருந்து எவனும் வாங்கினதும் கிடையாது. அதிலிருந்து நீ செலவு செய்யணும், அதிலிருந்து நீ செலவு செய்யணும். என்னத்தை வாங்கினவன் ஒருத்தன் கிடையாது. அது என்ன விஷயம்னு இன்றைக்கி கிடையாது.
ஜக்காத்தா என்னதா, என்ன பொருளா, அதுக்கு பார்க்க முடியாத விஷயமா, என்ன விஷயம் என்று யாருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஜக்காத்துண்டா சலா இது சதக்கா எல்லாம் தெரியும். தான தர்மம் நீங்கள் சம்பாதிக்கிறதுல 5 10 100 200 1000 கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இது இது வந்து சதக்கா தான தர்மம். மற்றபடி நீங்கள் செய்கிறது மற்ற அல்லாஹ் கொடுத்திருந்து செலவு செய்வார்கள். ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் அல்லாஹ் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அப்படி அல்லாஹ்விடம் வாங்கிய பொருளோ எதுவோ என்னவோ இதுவரை யார் வாங்கினதும் கிடையாது. அந்த விஷயத்தையோ அல்லது பொருளாக இருந்தால் அந்த பொருளையோ யாரும் பார்த்தது கிடையாது. அல்லாஹ் கொடுத்த ஜக்காத்திலிருந்தான் நீ அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க முடியுமே தவிர நீ சம்பாதிச்ச பொருளிலிருந்து கடன் அல்லாஹ்வுக்கு கொடுக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ சம்பாதிக்க வாடி ஓடி பணம் சேர்த்து இதுலேருந்து நீ அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க முடியாது. அல்லாஹ் அவளுக்கு கொடுக்குறான்ல ஜக்காத், அதிலிருந்து தான் நீ அல்லாஹ்வுக்கு கடன் அழகிய முறை கடன் கொடுக்க முடியும். நான் சொல்கிறது சரியா தவறான்னு குர்ஆன்லேருந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுங்கள். எதை கொடுப்பது, எதை கொண்டு கொடுப்பது? அல்லாஹ்வுக்கு பொருளை கொடுக்க போகிறீங்க? நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. ஏதாவது பொருளை கொடுக்க போகிறீங்க, அல்லாஹ்வுக்கு கொடுக்க போகிறீங்களா? அதை கொடுக்க முடியுமா? அசிங்கம் மேலே பேசி நினைக்க தப்பாக இந்த பொருள் அல்லாஹ் கொடுக்க போகிறான்னு சொல்கிறோம்னா அப்போ எதை கேட்குறாங்க? அல்லாஹ்வுக்கு அழகிய கண்ணை கொடுக்க செய்கிறது. சரி, இப்போ அதுக்கு ஆயத்து சொல்லிடுறோம்னா அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு கொஞ்சம் முடிவெடுங்க. 73ல் 19 எடுங்க பார்ப்போம். இது ஜிக்ர் ஆகும். விரும்பியவன் தன் அல்லாஹ்வின் வழியை ஏற்படுத்தி கொள்ளட்டும். அதுக்கு இன்றைக்கி அர்த்தம் தெரியாது. இது ஜிக்ர் ஆகும். விரும்பியவன் அல்லாஹ்வின் வழியை ஏற்படுத்தி கொள்ளட்டும். 73ல் 19 படிங்கம்மா. அப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஏன் கேட்குறேன், ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அது சொல்கிறதுக்கு ஆதாரமாக குர்ஆனை காட்டணும். அப்போ தான் நீங்கள் திருப்தி அடைவீங்க. இந்த ஆயத்துக்கு நம்ம சரிதான் இப்போ நம்ம சிந்திக்க வேண்டும், சிந்திப்பீங்க. ஒன்றும் சொல்லாமல் எதுவுமே ஆயத்தோ ஆதாரமோ உதாரணமோ காட்டாமல் போயிட்டு இருந்தேன்டா நீங்கள் கேட்பீங்க, மறந்துடுவீங்க, ஏதாவது செய்யலாம். இப்படிங்க 73ல் 19 நிச்சயமாக இது ஜிகிர் ஆகும். ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவனிடம் செல்லும் வழியை எடுத்துக்கொள்வாராக. யார் விரும்புவான்? தக்குவா உடையவன், தூய்மையானவன். இவர் 2 பேரை தவிர யார் விரும்ப மாட்டாங்க. ஜிக்ர புரிஞ்சுக்கிறது. யார் விரும்புவான்? ஒன்று தூய்மையாக இருக்கு, அல்லாஹ் கிட்ட போகிறான். அப்போ தூய்மையான இறைவனை சந்திப்பதற்கு தூய்மையாக இருந்தாகும். இந்த தூய்மையான இறைவன் அடைகிறதுக்கு நீ தூய்மையாக தான் முடியும். ஆக விரும்புவன் யார் விரும்புவான்? தூய்மையானவனும் தக்குவா உடையதான் விரும்புவான். ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவனிடம் செல்லும் வழியை எடுத்துக்கொள்வாராக. அடுத்தபடி 20 நிச்சயமாக நீரும் உம்முடன் இருப்போரில் ஒரு கூட்டத்தாரும் இரவில் 3இல் 2 பாகங்களுக்கு சமீபமாகவோ இன்னும் அதில் பாதியோ இன்னும் இதில் 3இல் 1 பாகத்திலோ நிற்கிறீர்கள் என்பதை உம்முடைய இறைவன் நிச்சயமாக அறிவான். அல் ரசூலை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்கள் ரசூல் செய்தது போல் இரவில் 3இல் 2 பங்குக்கு சமீபமாக, அல்லது இரவில் பாதி இரவு, அல்லது 3இல் 1 பங்குக்கு அதிகமாக நிற்கிறார்கள் என்பதை அல்லாஹ் நிச்சயமாக அறிவார். ரசூலை பின்பற்றி நடப்பவர்கள். அல்லாஹ்வே இரவையும் பகலையும் அளவாக கணக்கிடுகின்றான். இரவையும் பகலையும் அல்லாஹ் கணக்கிடுகின்றான். உங்களால் கணக்கிட முடியாது. இரவு எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு வருது, பகல் ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது என்பது உங்களால் ஒரு காலம் கணக்கிட முடியாது. அது சொல்லிட்டோம், திட்டமாக சொல்லிட்டோம். நீங்கள் தவறு செய்து கொண்டிருப்பீர்கள். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி, 5:45 காலையில் 5 மணிக்கு போய்ட்டு, அதெல்லாம் தப்பு, தவறான கணக்கு.
அதை நீங்கள் சரியாக கணக்கிட்டு கொள்ள மாட்டீர்கள் என்பதையும் அவன் அறிகிறான். நல்லா புரிஞ்சுக்கிட்டான். உங்களால் ஒரு காலம் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இரவு எவ்வளவு நேரம் பகல் என்பதை ஒரு காலம் நீங்கள் கணக்கிட்டு கொள்ள முடியாது என்பதை உங்களை பற்றி அவன் நன்றாக அறிந்திருக்கின்றான். ஆகவே அவன் உங்களுக்கு மன்னிப்பு அளித்து விட்டான். சரி, தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, மன்னிச்சுட்டாங்க, பரவாயில்ல, மன்னிச்சு, உங்களுக்கு கணக்கு பண்ண முடியாது, இந்த கணக்கை மன்னிச்சிடுறேன். எனவே நீங்கள் குர்ஆனில் உங்களுக்கு சுலபமான அளவு ஓதுங்கள். ஆகவே குர்ஆனில் நீங்கள் வயஸ்ஸர்னல் குர்ஆன, இந்த குர்ஆனை நாம் எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். நீங்கள் ஜிக்ரு செய்வதற்காக இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஓதி ஜிக்ரு செய்யுங்கள். எளிதானதை வச்சிருக்கிறோம், அது 54:17 பிரகாரம் ஓதுங்கள். நோயாளிகளும் அல்லாவின் அருளை தேடியவாறு பூமியில் செல்லும் வேறு சிலரும் அல்லாவின் பாதையில் போர் செய்யும் மற்றும் சிலரும் உங்களில் இருப்பார்கள் என்பதை அவன் அறிகிறான். இப்படிப்பட்ட குரூப்ல மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் அறிவான். ஆகவே அதிலிருந்து உங்களுக்கு சுலபமான அளவே ஓதுங்கள். இவ்வளவு செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஓதுங்கள், ஓதுங்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டே வாருங்கள். சலாத்தை நிலைநிறுத்துங்கள், இன்னும் ஜகாத்தும் கொடுத்து வாருங்கள். இப்போ புரியுதுங்கப்பா, சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுத்து வாரு. ஜக்காத், நான் சதக்கா பேசல, ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள். அப்புறம் அடுத்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, அன்றியும் அல்லாஹ்வுக்காக அழகான கடனாக கடன் கொடுங்கள். சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தை கொடுங்கள், அன்றியும் அழகான கடனாக அல்லாஹ்வுக்கு கொடுங்கள். எது கொடுக்கணும்? அது மேலே சொல்லிடுறாங்க, அல்லாஹ் மேலே சொல்லியிருக்கிறோம், நான் புதுசாக சொல்ல தேவையில்லை, பார்த்துக்கங்க. இப்போ அல்லாஹ்வுக்கு அழகிய கண்ணை கொடுக்கணும். எது கொடுக்கணும்னு கேட்டால், நான் அவனை கொடுத்தேன்ல ஜக்காத், அந்த விஷயத்திலேருந்து கொடு. அது பொருள் சொல்ல முடியாது, விஷயம் எதுவும் சொல்ல முடியாது, அதுக்காக ஒரே வார்த்தை ஜக்காத். நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். அந்த செலவு அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதும் சேர்ந்திருக்கின்றது. இப்போ சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுங்கள், அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக கடன் கொடுங்கள். அதுக்காக தான் ஆயத்தை காட்டணும்பா. ஏன்னா சும்மா சொல்லிட்டு போய் பிரயோஜனம் கிடையாது, இப்போ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதை குறிச்சிக்கிறீங்க நீங்கள், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் எதிர்ந்து கொடுக்க வேண்டும், இந்த குர்ஆன் போட்டு அவ்வளோதான். சலாத் நேரத்து ஜக்காத்தை கொடுங்க, அன்றி அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கடனாக கொடுங்கள். நன்மைகளில் எவற்றை நீங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக செய்து முற்படுத்துகின்றீர்களோ அவற்றை நீங்கள் அல்லாஹ்விடம் மிகவும் மேலானதாகவும் நற்கூலியில் மகத்தானதாகவும் காண்பீர்கள். இப்போ நல்ல காரியங்கள் இப்போ இதுதான் வருது. அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பது நன்மையான காரியங்கள். நன்மையான காரியங்கள் எது கேட்டால் இதுதான், அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பது. அதை புரிஞ்சுக்கிறோங்க. இன்னும் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கறதுக்கு அந்த பொருளை வாங்கணும், வாங்கினா தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி நிலைமையில நம்ம இருக்கிறோம். எதுவுமே புரியாத உட்காந்துருக்கிறோம், எதுவுமே தெரியாத உட்காந்துருக்கிறோம். அவன் எங்கே போய் கடன் கொடுக்குறதா? உருவம் இருந்தால் கொடுக்கலாம், அவன் உருவம் கிடையாது. உருவம் இல்லாதவனுக்கு உருவமில்லாத ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அன்றியும் அல்லாஹ்விடமே மன்னிப்பு கோருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக்க கிருபை உடையவன். பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஆதாரமும் உதாரணம் குர்ஆன் இருக்குதுப்பா. அதாம காட்டிட்டேன். இப்போ நீங்கள் யோசிச்சுப்பாங்க, என்ன கடன் கொடுக்குறோம்? கடன் வாங்குறதுக்கு கண்ணை அவன்கிட்ட பணத்தை வாங்கலையே, வாங்கினால கொடுக்குறதுக்கு அவன் என்ன செஞ்ச தரப்பான்னு தெரியலையே, அது வாங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் உருப்படி ஆகலையே, நம்ம எந்த பக்குவம் அடையலை, எந்த இது தகுதி அடையலையப்பா. இந்த குர்ஆன் ஓதுறதுக்கு அது செயல்படுத்துறதுக்கு எந்த தகுதி அடையலையே, ஒன்றும் இல்லையே. அவ்வளோ ஞானம் இருந்த விஷயத்தை ஞானம் எனக்கு தெரியாம உட்காந்துக்கிறோமோ. ஹக்கீம்னு அண்ணன் தெரியாது, ஜிக்கர்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் ஓதிக்கிறதுனால என்ன லாபம், என்ன பிரயோஜனம் இல்லை? போயிட்டு இருக்க வேண்டியதுதான். யார் வேணால் சொல்லிட்டு ஓதிட்டே இருக்கு சொல்லிட்டாங்க, என்னத்தையும் செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
இப்போ இல்லைப்பா குரான் எடுக்கன்னு எடுத்தால் இந்த மாதிரி உட்கார்ந்து என்ன இந்த மாதிரி சொல்கிறானே, இது செய்ய முடியுமா முடியாதான் முதல் வரணும். அவன் செய்கிறதுக்கு வழியை அவன் சொல்லிக்கிறான். தூய்மையாயிரு, தொட்ட முடியும்னு சொல்லிட்டானே, இல்லை தொட்ட முடியாதுன்னு சொல்லிட்டானே. ரெண்டாவது முடிஞ்சு போச்சு. தூய்மையாக இருந்தால் தொட முடியும், இல்லாட்டி தொட முடியாது. இப்போ தொட முடியாத மக்களாக நாம் இருக்கு. தூய்மை இந்த வார்த்தைக்கு யாருக்குன்னு அர்த்தம் தெரியாது, அது என்னன்னு தெரியாது. எப்படி இப்போ ஜக்காத்துக்கு தெரியாதோ, சலாத்துக்கு தெரியாதோ, அது மாதிரி தூய்மை தெரியாது. அவன் என்னைக்கு உங்களை தூய்மைப்படுத்துகின்றானோ அன்னைக்கு தான் தெரியும் இதுதான் தூய்மையா. பசுபகான் அல்லது மிக பரிசுத்தமானவன், நான் அறிந்து கொண்டேன் யாரெல்லாம் நீ உண்மையாக தூய்மையான இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று அவன் தன் மனதில் பூர்ண திருப்தி அடைவான். அல்லாஹ் அவனை தூய்மையாக்கிய பிறகு. சரி படி. 42வது சூரா 39வது ஆயத். நான் 42ல 39. அன்றியும் அவர்களுக்கு அக்கிரமம் செய்யப்பட்டால் பழி தீர்ப்பார்கள். 40. இன்னும் தீமைக்கு கூலி அதை போன்ற தீமையே ஆகும். ஆனால் எவர் மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாவிடம் இருக்கிறது. நிச்சயமாக அவன் அநியாயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். 41. எனவே எவரொருவர் அநியாயம் செய்யப்பட்ட பின் பழி தீர்த்து கொள்கிறாரோ அவர் மீது யாதொரு குற்றமும் இல்லை. பழிக்கு பழி வாங்கலாம், எந்த குற்றங்களும். அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு பழி தீர்த்து கொள்கிறாரோ இந்த அரசு பழிக்கு பழி வாங்கி கொள்ளலாம், அது தப்பே கிடையாது. குர்ஆன்ல ஆண்டவன் சொல்லிட்டான். 42. ஆனால் எவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதமின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்கள் மீது தான் வலி இருக்கிறது. இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. 43. ஆனால் எவரேனும் பொறுத்து கொண்டு மன்னித்து விட்டால் நிச்சயமாக அது மிக உறுதியான செயலாகும். கடைசியாக மன்னிப்புறது முடியுது. ஆகவே இப்போ மன்னிப்பிட முடியும். ரசன் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டார். அவர் தன் வாழ்க்கையில் யாரையாவது துன்புறுத்தினாரா, யாருக்காவது தண்டனை கொடுத்தாரா, யாரையாவது பழிக்கு பழி வாங்கினாரா, ஏதாவது செய்தாரா, அல்லாஹ் சொன்ன தண்டனையை ஏதாவது ஒன்றை இந்த அவர் வாழ்கின்ற காலத்தை நிறைவேற்றினாரா? செய்யவில்லையே. நீ பார்த்துக்கிறங்க, இந்த அரபு உலகம் இருக்குத, தலை வெட்டுறது, கையை வெட்டுறது, தலை வெட்டுறது, கை போயிட்டு நல்லா பார்த்துக்கிறேன். என்ன அநியாயம் பண்ணான்னு பார்த்துக்கிறேன். இந்த கழுத கூட்டம் என்ன அநியாயம் பண்ண பார்த்துக்கிறேன். கேடுகட்ட உலகத்திலே ஒரு கேடுகட்ட நஜீஸ் கூட்டம் பாயுது அரபிக்காரங்க. இந்த மாதிரி கெட்டவங்களை உலகத்தை எங்கேயும் பார்க்க முடியாதுப்பா. மோசமான பயிலுவோ நான் சொல்லலை, நான் சொல்லாத. அரபுக்கார் இருக்கிறார நம்ம முகமது நபி, அவரு வாயால் சொல்லப்பட்டது. அரபு எப்படி கெட்டவங்க ஏற்க சொல்லியிருக்கிறேன். திரும்பி படிச்சு எல்லாம் புதுசாக வந்திருப்பீங்க, புரிஞ்சுக்கிறங்க. அந்த அரபிக்காங்க பேர்பட்ட மகத்தான் கெட்டவர்கள், நஜீஸ் கூட்டம், நரகவாசிகள், இப்படி நல்லா சொல்கிறான்னு பார்த்துக்கிறங்க. இவங்களுக்கு நல்ல விஷயம் ஒரு காலமே தெரியக்கூடாது, அதுக்கே லாயக்கானவங்க. நல்ல விஷயமே இந்த குர்ஆன் நல்ல விஷயமே தெரியக்கூடாது அவங்க அரபுக்காரங்களுக்கு. அதுதான் அதுக்குள்ளே லாயக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாருப்பா நபி. எனக்கு 997 அப்படிங்க. எல்லாம் படிச்சுக்கிறோங்க, புதுசாக வந்திருப்பீங்க, புரிஞ்சுக்கிறங்க. இந்த அரபிக்காரங்களை அரபியே திட்டுறாரு, நம்ம திட்டல. அல்லாவும் நபி முகமது அரபிக்காரரு எதுவும் சேர்ந்து திட்டுறாங்க. இந்த குர்ஆன் சேர்ந்து திட்டுது. அப்பேற்பட்டவன்பா இந்த சவுதிக்காரன்னு, துபாய்க்காரன்னு, ஈஜிப்டுக்காரன்னு, எல்லா காரனும் இந்த ஒரே கழுத கூட்டம். மகத்தான கெட்ட செயல் உள்ளவங்க, மகத்தான நரகவாசிகள். அவ்வளோ அந்த அரபு கூட்டம் 12 நாட்டுக்குள்ள அவ்வளோ பேர் நரகவாசி, எந்த சந்தேகமே கிடையாது. படிங்கப்பா 997 எடுத்துக்கிறீங்க. 997. அரபிகள் நிராகரிப்பிலும் நயவஞ்சகத்திலும் மிகவும் கொடியவர்கள். அரபிகள் நிராகரிப்பதிலும், இந்த குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு நிராகரிப்பதிலும், நயவஞ்சகம் முனாஃபிக்கின் நயவஞ்சகக்காரர்களும் மிகவும் கொடியவர்கள். உலகத்திலேயே கொடியவர்கள் இந்த அரபிகள். போதுமா போதுமா? கெட்டவங்க நிறைஞ்ச ஊர் அது. கெட்டவர்களாக உள்ள 100 மக்காவும் மதீனாவும் எல்லா ஊரும் கெட்டவர்களாக சூழப்பட்டிருக்கு. உங்கள் புண்ணிய ஸ்தலம்பா, நான் ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கு புண்ணிய ஸ்தலம். அல்லாஹ்வுக்கு மகத்தான் கெட்டவர்கள் நிறைந்த ஊர்.
அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீது அருளி இருக்கும் வேதத்தின் வரம்புகளை அவர்கள் அறியாதிருக்கவே தகுதியானவர்கள். இவங்க எந்த தகுதி பெற்றது குவாலிஃபிகேஷன், இந்த குரானே அறிஞ்சுக்கிற முடியாது. அந்த மாதிரி குவாலிஃபைட் பர்சன்ஸ் வாங்க. இந்த குரான் என்னென்ன புரியாது, என்னென்ன தெரியாது, என்ன விஷயம் போட்டிருக்குன்னு தெரியாது. இதற்கு தகுதியானவர்கள் இவர்கள் தான். மற்றவங்க அறிவுக்கு தகுதியானவர்கள், புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியான மக்கள், எல்லா மக்கள். இந்த கூட்டம் இருக்குத, இந்த கூட்டம் இது புரியாததுக்காக வாழ்கிறாங்க. குரான் எந்த காலத்தும் புரிஞ்சிடக்கூடாது, எந்த காலத்தையும் குரான் நடந்துடக்கூடாது. அப்பேற்பட்ட கெட்ட எண்ணத்தோடு வாழக்கூடிய இந்த அரபிகள், கெட்ட அரபிகள், அல்லாஹ் சொல்லலாம், ரசூல் சொல்கிறார், வாயால் சொல்கிறார். அல்லாஹ் சொல்ல சொல்லி உங்கள் ஊருக்காரன் சொல்லி நம்பியே சொல்லுங்க, நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த நாட்டை பக்கம் சொல்லிடுங்கன்னு சொல்கிறார். இது தெரியாமல் இருப்பதற்கே தகுதி படைத்தவர்கள் பாவீங்க, முழு முட்டாள்கள் பாவீங்க. எந்த காலத்தை முட்டாளாக இருப்பார்கள் அவர்கள், கியாமத்து நாள் வரையும் முழு முட்டாளாக இருப்பார்கள். இந்த சவுதி கூட்டமும் மற்ற சுற்றி இருக்க 10-15 நாடுகளும். புரிஞ்சதோ? உங்களுக்கு புண்ணிய பூமி, நான் வந்து அதை வேணும் சொல்லி அதெல்லாம் போக சுற்றி என்ன செஞ்சுருவாங்க, அது கவலை இல்லை. அல்லாஹ் சொன்னதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், படித்து பார்த்துக்கிறங்க. முடிஞ்சால் நல்லா போய் சொல்கிறாங்க, எங்கே புண்ணிய பூமி எப்போ எப்படி பூமி அப்படின்னு சொல்லிங்களா, தாராளம் சொல்லிக்கிறங்க, வேணாம் சொல்லலை. அது மேலே போட்டிருப்பேன் அரபிகள் போட்டிருக்குது, இவன் கிராமவாசிகள் கிராமத்து பிறகு தமிழில் போட்டிருப்பேன் டிரான்ஸ்லேஷன். கேட்டால் இவர் நல்லா வரலாம், சிட்டியில் ரொம்ப அறிவெல்லாம், வில்லேஜில் உள்ளவங்க கிராமத்தில் உள்ளவங்க அறிவு இல்லாதவங்க அவங்களும் நல்லா சொல்லுங்க, எங்களை சொல்லன்னு சொல்கிறான். அந்த அல்ல அரபியில் போட்டிருக்குமா, இங்கிலீஷ் தமிழில் அரபிகள் அரபிகள் போட்டிருக்குது. அதுக்குள்ளே கிராமத்துப்புற அரபிகளாம் பார்த்துக்கிறங்க. இவர் தப்பிச்சுக்கிட்டாராம், இவருக்கெல்லாம் அறிவாளியா, மற்றவங்க முட்டாள். இப்போ போதுமா? இன்னும் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றார். அல்லாஹ் இந்த அரபிகளை பற்றி எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அப்படி 44. இன்னும் எவரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அதற்கு பின் அவனுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை. யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ, தூய்மையாக்கிக்கொள் சொல்லிட்டேன். இதுவரை அதை பற்றி எந்த எண்ணமும் இல்லை வந்துட்டு இல்லை. இதுவரை அதுக்காக எந்த முயற்சியும் செய்யலை. உன் போகிற போக்கு சரியில்லை, போகிற போக்கு வேறமா போயிட்டு இருக்குது. நானும் பொறுத்து பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நீ இதுவரை தூய்மையாவதற்கு எந்தவித எடுப்பும் எடுக்கவில்லை, எந்த முயற்சி செய்யவில்லை. இப்பொழுது நான் உன்னை விட்டு விடுகின்றேன். இனி ஒரு காலம் நேரில் பெற முடியாது. நானும் இத்தனை வருஷம் பொறுத்து பார்த்தேன், யாரும் திருந்தலை, நான் விட்டேன். அந்த விட்ட கூட்டம்தான் இன்னைக்கு உலகம் பூரா நிறைஞ்சிருக்கு. அந்த விட்டு போன அல்லாஹ் யாரை கைவிட்டானோ இன்னும் அந்த கூட்டம் திருந்தாது. அந்த கூட்டம் தான் உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கின்றது. பார்த்துக்கிறங்க, உங்க சகோதரர்களை பார்த்துக்கிறங்க. அநியாயம் செய்தவர்கள் வேதனையை காணும் போது தப்பித்து மீள்வதற்கு ஏதாகிலும் வழி உண்டா என்று கூறும் நிலையை நீர் காண்பீர். 45. மேலும் சிறுமைப்பட்டு தலை கவிழ்ந்தவர்களாகவும் கடைக்கண்ணால் பார்த்த வண்ணமாகவும் அவர்கள் கொண்டு வரப்படுவதை நீர் காண்பீர். எழுத்து வருவாங்க நரகத்து பக்கம், கடைக்கண்ண பார்ப்பாங்க, இந்த பக்கத்து நரகம் இருக்குதா என்ன பண்ணுறது சொல்லி பார்ப்பாங்க. அது எல்லாம் சொல்கிறான், பாருங்க இவங்க இழுத்துட்டு வர்றோம், நரகத்தை தள்ளுறதுக்காக இழுத்துட்டு வர்றோம். கடைக்கண்ணெலாம் பார்க்குறாங்க, இந்த லெஃப்ட் சைடு நரகம் இருக்குதா, அதையும் நம்பி நீ பார்ப்பே எப்படிலாம் பார்க்குறாங்க பாருங்க. நம்பிக்கை கொண்டவர்கள் கூறுவார்கள், எவர் தங்களுக்கும் தம் குடும்பத்தாருக்கும் நஷ்டத்தை தேடி கொண்டார்களோ மறுமை நாளில் நிச்சயமாக அவர்கள் முற்றிலும் நஷ்டவாளிகள்தான். அறிந்து கொள்க, நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வேதனையில் இருப்பார்கள். எவர் தங்களுக்கும் தம் குடும்பத்தாருக்கும் நஷ்டத்தை தேடி கொண்டார்களோ. புரிச்சுக்கிறீங்களா? தானும் ஓதலை, தாயும் ஓதலை, தந்தையும் ஓதலை, இதுதான் பிள்ளைகளும் ஓத வைக்கல. தன் கையாலேயே பிள்ளைகளை நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய கூட்டமாக ஆகிவிட்டார்கள் என்று போதுமா?
ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளாக வளர்த்து சொர்க்க நரகத்துக்காக வளர்க்குற மகனே மகளே நரகத்துக்காக வளர்த்துட்டு தெரியுமா அப்படின்னு போயிட்டு இருக்கு. அன்னைக்கு அதான் செஞ்சிட்டு இருக்கீங்க இப்போ எல்லாரும். அது எந்த சந்தேகம் இல்லைப்பா. நம்ம கையால் பிள்ளைய நாம் எல்லாம் ஒன்றா நரகத்துக்கு கொள்ளணும். அப்படி குடும்பத்தோடு நரகத்துக்கு போனப்பா அந்த வேலை வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும். உலகம் எவ்வளோ 160 கோடி இந்த கூட்டம் நம்ம மொத்தம் குடும்பத்தோடு நரகத்துக்கு போயிருப்பான். நம்ம பிள்ளைகளோட நரகத்துக்கு போயிருப்பான். என்ன சந்தோஷமாக நீ இருக்கிறாங்களா இருக்கிறான். பார்த்துக்கிறங்க நிலையை பார்த்துக்கிட்டீங்கல்ல. ஆனும் சொல்கிறோம், நான் சொல்லலை. அறிந்து கொள்க, நிச்சயமாக அநியாயக்காரர்கள் நிலையான வேதனையில் இருப்பார்கள். 46 அல்லாவை அன்றி அவர்களுக்கு உதவி புரியும் உபகாரிகளில் எவரும் இருக்க மாட்டார்கள். அன்றியும் அல்லாஹ் எவரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவருக்கு வேறு வழி ஒன்றும் இல்லை. விட்ட வழி கிடையாது. விட்டுட்டான்டா வழி கிடையாது. 47 அல்லாவை விட்டும் தப்பித்து செல்ல போக்கில்லாத நாள் வருவதற்கு முன் உங்கள் இறைவனுடைய பதில் அளியுங்கள். அந்நாளில் உங்களுக்கு ஒதுங்கும் இடம் எதுவும் இராது, நீங்கள் மறுக்கவும் முடியாது. நான் சொல்லிட்டேன். இந்த குர்ஆனை வைத்து நான் உங்களை அழைக்கின்றேன். இதுக்கு பதில் அளியுங்க, இதுக்கு செவி சாயுங்க. நான் சொன்னதை கேட்டுக்கிறங்க, நான் நடக்குன்னு சொல்லுங்க, பதில் அளிங்க. அந்நாளில் யாரும் உதவி செய்ய முடியாது. 48 எனினும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நாம் உம்மை அவர்கள் மீது பாதுகாவலராக அனுப்பவில்லை, எத்தி வைப்பதுதான் உம்மீது கடமையாகும். இன்னும் நிச்சயமாக நம்முடைய ரஹமத்தை மனிதர்கள் சுவைக்கும்படி செய்தால் அது கண்டு அவர்கள் மகிழ்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கைகள் முற்படுத்தியுள்ளதால் அவர்களுக்கு தீங்கு நேரிட்டால் நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டு மாறு செய்பவனாக இருக்கின்றான். 49 அல்லாஹ்வுக்கே வானங்களுடையும் பூமியுடையும் ஆட்சி சொந்தமாகும். ஆகவே தான் விரும்பியவற்றை அவன் படைக்கின்றான். தான் விரும்புவோருக்கு பெண் மக்களை அளிக்கின்றான் மற்றும் தான் விரும்புவோருக்கு ஆண் மக்களை அளிக்கின்றான். 50 அல்லது அவர்களுக்கு அவன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கின்றான். அன்றியும் தான் விரும்புவோரை மலடாகவும் செய்கிறான். நிச்சயமாக அவன் மிக அறிந்தவன், பேராற்றல் உடையவன். 53 அல்லாஹ் எந்த மனிதரிடத்திலும் 42வது சூரா 50வது ஆயத்து அல்லது அவர்களுக்கு அவன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கின்றான். அன்றியும் தான் விரும்புவோரை மலடாகவும் செய்கின்றான். நிச்சயமாக அவன் மிக அறிந்தவன், பேராற்றலுடையவன். 51 அல்லாஹ் எந்த மனிதரிடத்திலும் வஹியாகவோ அல்லது திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது தான் விரும்பியதை தன் அனுமதியின் மீது வஹியை அறிவிக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பியோ அன்றி பேசுவதில்லை. இந்த 3 முறையில தான்ப்பா எல்லாம் மனிதர் பேசுவான். இது 3 தவிர எந்த வழியும் பேச போவதில்லை. சொன்ன நாடகம் இந்த 3 முறைகள் தான் உங்களிடம் உங்களிடம் நம்மிடம் நல்லா பேசுவான். இது தவிர வேறு எந்த வழியும் பேச மாட்டான் மனிதனிடம். நிச்சயமாக அவன் உயர்ந்தவன், ஞானமுடையவன். 52 இவ்வாறே நாம் நம்முடைய கட்டளையில் ரூவை வஹி மூலமாக உமக்கு அறிவித்து இருக்கிறோம். வேதம் என்பதோ நம்பிக்கை என்பதோ என்னவென்று நீர் அறிபவராக இருக்கவில்லை. எனினும் நாம் அதை ஒளியாக ஆக்கி நம் நாபுதுவில் நாம் விரும்புவோருக்கு இதை கொண்டு வழி காட்டுகிறோம். நிச்சயமாக நீர் சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர். இப்போ எந்த ஒரு ஏஜ் வயசு நம்பர்லாம் கேட்குற எந்த மாதிரி ஒரு பருவத்தில் நபி அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் முகமது நபியை எந்த மாதிரி பருவத்தில், நான் வயசுலாம் கேட்கல, சின்னவன் பெரியவன்லாம் கேட்கல, எந்த மாதிரி ஒரு நிலையில் அவரை அல்லாஹ் தன்னுடைய நபியாகவும் தூதராகவும் தேர்ந்தெடுத்தார்.
இதற்கு அந்த ஆயத்தில் அர்த்தம் கிடையாது. குர்ஆன் முழுமையும் படித்தாதான் இதுக்கு அர்த்தம் கிடைக்கும். அது சொல்லிடுறேன். அந்த ஆயத்தை அர்த்தம் எதுவும் அதில் சேர்த்துக்காதீங்க. படிச்சுக்கிறேன், நல்லா படிச்சுக்கிறேங்க. எந்த விதமான பருவத்தில், எந்த விதமான நிலையில் ரசூல் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பான் தான் சொல்கிறோம். தேர்ந்தெடுத்தான் கரெக்டாக சொல்ல, திண்ணமாக சொல்லவில்லை. எந்த ஒரு நிலையில், பருவத்தில் அவரை தேர்ந்தெடுத்திருப்பான் யோசிச்சு பாருங்க. வாலிப பருவமா இருக்கும் சார். இந்த மூசா நபிக்கு சொல்றாள், அவர் வாலிபம் எய்தி ஞானத்தையும் கொடுத்தவன் சொல்றான். வாலிபம்ல 15 வயசு பியூபர்ட்டி. நீங்கள் இப்போ பொம்பளை பிள்ளைங்க வயது வந்த மாதிரி, அதான் வயது வந்து 15 வயசுன்னா ஓரளவு வாலிபம். 15 வயசு வாலிபம். மூசாவை சொல்லிட்டான் வாலிபத்தை அடைந்ததும், யூசுப் நபியை சொல்லிட்டான் வாலிபத்தை அடைந்ததும். நபிக்கு அப்படி சொல்லிடுறான். நபிக்கு அப்படி சொல்லிடுறானா? அப்போ நம்ம யோசிக்கணும், ஏன் சொல்லலை? 2 பேருக்கு சொன்னவன் ஏன் அந்த முகமது நபி சொல்லலை? இப்படி தான் இதான் குரான் ஓதாம சந்திக்க மாட்டேன். அவன் இந்த 2 பேரும் சொல்லியிருக்கிறான், இவங்களுக்கு சொல்லவே இல்லையே. உனக்கு குரானும் தெரியாது, நான் நம்பிக்கை என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவன் சொல்லும்போது அதை கேட்கக்கூடிய ஒரு அறிவு பக்குவத்தை அடைஞ்சிருப்பாங்க. அதனால சொல்கிறான். ரூஹை பற்றி அவர் விளக்குறான். ரூஹ் எப்படி உண்டாகுதுன்னு சொல்கிறான். ரூஹ் எப்படி உண்டாகுதுன்னா இந்த இடத்த வந்து மனிதன் எப்படி உண்டானா அந்த விஷயம் சொல்லித்தர்றான் ஆண்டவன். இந்த குரானை அப்படியே உனக்கு ஒளியாக நான் ஆக்கியிருக்கேன்னு சொல்கிறான். உனக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறான். அந்த ஒரு ஆயத்தை இவ்வளோ விஷயம் வருது. அது ஞாபகம் நடத்துவதா? அது ஞாபகம் அர்த்தம் வருது. இவ்வளோ விஷயம் அந்த ஒரு ஆயத்தை இவ்வளோ விஷயம் அடங்கி இருக்குது. எல்லாம் அடங்கி இருக்குதா? அந்த ஒரே ஒரு ஆயத்தில் ஒவ்வொரு விஷயம் அடங்கி இருக்குதா? ஒவ்வொரு விஷயமா தனித்தான் எடுக்கணும். நீங்கள் இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு அர்த்தம் எடுக்கணும். அப்போ அவன் எந்த மாதிரி ஒரு நிலையில ரசூல் இருந்தாங்கன்னா, அவன் வந்து அல்லாஹ் வந்து அவரை தன்னுடைய தூதராகவும் நபித்துவம் பெற்றவராகவும் அல்லாஹ் ஆக்கியிருப்பான். சொல்லுங்க, அவசரப்பட சொல்ல வேண்டாம், அர்த்தவாரம் சொல்லல. யோசிச்சு பாருங்க. தெளிவான விடை இருக்குது. தெளிவான விடை குரான் இருக்குது. அவர் ஒரு பதில் சொல்றார். யாரு? முகமது நபி ஒரு வார்த்தை பேசுறார். அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எந்த மாதிரி ஒரு நிலையில், எந்த மாதிரி ஒரு பருவத்தில் அவர் வந்து நபியாக ஆண்டவன் தேர்ந்தெடுத்தான்னு கண்டுபிடிக்கணும். போதுங்க. கடைசி ஆயத்து. இதுவே அல்லாவின் வழியாகும். வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அவனுக்கே சொந்தம். அறிந்து கொள்க, அல்லாவிடமே எல்லா காரியங்களும் மீண்டு வருகின்றன. இதுவே அல்லாவின் வழியாகும். இதுவே அல்லாவின் வழியா. அல்லாஹின் வழி எப்படி அறிகிறது? என்னது? எது அல்லாஹ்னு சொல்லுவீங்க நீங்க? சிராத்தல் முஸ்தகீம் இருக்குது. சிராத்தல் முஸ்தகீம் அதான் அல்லாஹ் வழி. முஸ்தகீம்னா என்ன தெரியாது. அப்போ அல்லாஹின் வழின்னு ஒன்று இருக்குதுப்பா, குர்ஆனுடைய வழின்னு ஒன்று இருக்குதுப்பா, ரசூலுடைய வழின்னு ஒன்று இருக்குதுப்பா. இவ்வளவு வழியும் பின்பற்றணும்ப்பா. பத்தாவதுக்கு அல்லாஹையும் பின்பற்ற வேண்டும்பா. பரிசுத்தமான சொல்லின் பக்கமும் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். புகழுக்குரியவன் பாதையின் பக்கம் செலுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த 2 வழி இருக்குதுப்பா. அந்த 2 வழியில் நடந்தவர்கள் மட்டும்தான்ப்பா குர்ஆன் இது சொர்க்கத்துக்கு போக முடியும். 22, 24 பிரகாரம் இவ்வளோ வழி இருக்குதுப்பா. எந்த வழியப்பா நம்ம செய்யறது? ஒண்ணுமே தெரியாது. பார்த்தீங்களா, கையில புத்தகம் சும்மா கிடக்கு, என்னமே புரியாம மக்களாக உட்காந்துருக்கிறோம். இது புரிஞ்சதுக்கே வழி இல்லாமல் உட்காந்துருக்கிறோம். அந்த அரபிக்காரன் ஆணை திட்டின அந்த மாதிரி நயவஞ்ச காஃபிர்களை திட்டினோம். அந்த கூட்டத்தையும் அந்த கூட்டம் தான் நம்ம எல்லாம் உலகமாக பரவி இருக்கிறோம். நம்மளும் அதே குரூப்பு சேர்ந்தவங்க தான்.
இது எதுவுமே அறியாமல் இருப்பதற்கே தகுதியானவர்கள் சொன்னால் நம்ம தான் அந்த கூட்டம் சேர்ந்தவங்க தான். நம்ம தப்பு செஞ்சிடாது. நம்ம யா பனி ஆதம, ஆதமுடைய மக்கள் சரிதானே? ஆதமுடைய சந்ததிகள் தானே? சரிதானே? சரிதானம்மா? ஆதமுடைய மக்களே, யா பனி ஆதம. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆதமிட்டேந்து எல்லாம் வந்தோன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, எல்லாம் ஓய்த்தான் இருக்கிறீங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சு இது ஆதமிட்டேந்து வந்த வழிவழியாக வந்த குடும்ப மக்கள் பூரா ஆதமிட்டேந்து வந்தவங்க. யா பனி இஸ்ராயில், இஸ்ராயலின் கூட்டத்தினர். இந்த இஸ்ராயல் முதல் இவனை யாருப்பா பார்த்துக்கிறதுங்க. நான் கேள்வி மட்டும் மனசு வச்சுக்கிடுவாங்க. உங்கள்ட்ட அர்த்தம் கேட்கல, விடை கேட்கல, நீ சொல்ல வேண்டாம். யா பனி ஆதம, ஆதமுடைய சந்ததிகளே, ஆதமுடைய வழித்தோன்றுகளே. தெரியுது முதல் மனிதன் ஆதம் தெரிஞ்சு போச்சு. எங்கே இந்த இஸ்ராயல் மக்கள் எங்கே வந்தார்கள்? எந்த மனிதன் முதல் மனிதன் இஸ்ராயல் கூட்டத்தை முதல் மனிதன் யார்? முதல் மனிதன் யார்? இஸ்ராயல் கூட்டத்தை முதல் மனிதன் யார்? குர்ஆன்ல தான் இருக்குது. இந்த இஸ்ராயல் கூட்டம் எங்கே வந்தது? அப்போ ஓதுறீங்க, நம்ம எல்லாம் ஓதுறோமே, ஏன் இதெல்லாம் டக் டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேன்? இந்த மாதிரி வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? யார் முதல் மனிதன் யார் அப்படின்னு நம்ம சிந்திச்சிருக்கணும். எங்கேருந்து விடை கிடப்பீங்க? இஸ்ராயல் முதல் மனிதன் எங்கே போய் தேடுவீங்க? மூசாவை இஸ்ராயல் கூட்டத்தை சேர்ந்தவர் தான். அந்த இஸ்ராயல் கூட்டத்தை அவங்க அம்மா இஸ்ராயல் மக்கள் தான், அவங்களது பிறந்தவர் தான் மூசா. மூசாட்ட ஆரம்பிக்கல இஸ்ராயல். இஸ்ராயல் மக்கள் மூசா வரத்துக்கு முந்தே இருக்கிறார். மூசா வரத்துக்கு முந்தையே இஸ்ராயல் கூட்டம் இருக்குது. எங்கே வந்துச்சு இந்த கூட்டம்? இந்த கூட்டத்தை என்ன காரணத்தை இஸ்ராயல்னு பேர் வைக்கணும்? பார்த்துக்கிறங்க, இதெல்லாம் சிந்தனை செய்கிற விஷயம். ஆணும் போட்டான். இந்த வார்த்தை ஞானம் நிறைந்த வார்த்தை பார்த்தா சொல்லிட்டாங்க, இது ஞானம் நிறைந்த வாழ்க்கை, இது முற்றிலும் ஜிக்ரை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்குள்ள ஒன்னு வருது, குறைஷி மக்கள். யாரு குறைஷின்னு? யாரு? லீலாபி குறைஷின் ஈலாபிஹிம் ரஹிலத்த ஷித்தாய் வஸ்ஸாய் வருது. என்ன குறைஷின்னு என்ன? சரி, இன்ஷா அல்லாஹ் இதோ நிறுத்திக் கொள்கின்றேன். அடுத்த பயான் பேஸ்னில்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். சொன்னவரை ஒன்றா சிந்திங்க, படிங்க. எப்படி அர்த்தம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி அர்த்தம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன், படிச்சுட்டு வாங்க. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பேஸ்னில்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அதை பற்றி நாம் கலந்துரையாடி பேசுவோம். பேஸ்னில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.